வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கழனி புளிச்சாறு தான். அதுக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணால் தான் டேஸ்ட் வரும். நார்மலாக நம்ம தண்ணியில் பண்ணும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கழனி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது. அதுக்கு வெந்தயம் லேசாக பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்து நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் முன்னாடியே சேர்த்துருக்கணும். நான் மறந்தனால அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகணும்னு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு சுட சுட சாதம் போட்டு இந்த கழனி புளிச்சாறை போட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான டிஷ் தான். ஆனால் டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு மெயினே சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. மோஸ்ட்லி சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.